வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர் இவங்கள பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி அலகாபாத். ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி அலகாபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஜி ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி ஜாலியன் வாலாபாக் துயரம். நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது? ஜாலியன் வாலாபாக் துயரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று நேரு ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலமாகும். காரணம் அணு ஆராய்ச்சிகள், விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலே உருவாக்கப்பட்டவை. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய வீரத்துவத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடனும் விழித்துக் கொள்கிறது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடனும் விழித்துக் கொள்கிறது என கூறியவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதங்களை கலைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி ஜவஹர்லால் நேரு. புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் ஆகும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி கவுல். பின்வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் ஆகும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி கவுல். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. காந்திஜியின் இந்த கூற்று யாரை குறிக்கிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஜவஹர்லால் நேரு. அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. காந்திஜியின் இந்த கூற்று யாரை குறிக்கிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? வேதங்களுக்கு திரும்புவோம் தயானந்த சரஸ்வதி. இது சரிதான். சுயராஜ்யம் பொது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னது திலகர். ஆனா இங்க காந்தின்னு கொடுத்திருக்காங்க. ஜெய் ஜவான் அப்படின்னு சொன்னது லால் பகதூர் சாஸ்திரி. இங்க பகத்சிங் கொடுத்திருக்காங்க. நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம். இது ஜவஹர்லால் நேரு தான். இதுல பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 2 மற்றும் 3. இந்த சுயராஜ்யம் பொது பிறப்புரிமை அது திலகர். ஜெய் ஜவான் அப்படின்னு சொன்னது லால் பகதூர் சாஸ்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு 1961. நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1961. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி நேஷனல் ஹெரால்டு. ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன? நேஷனல் ஹெரால்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று அழைத்தனர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஜவஹர்லால் நேரு. பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு என அழைத்தார்கள்? ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 27
மே 1964 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி ஜவஹர்லால் நேரு. 27 மே 1964 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யார்? ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சுபாஷ் சந்திர போஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு, சீனிவாச ஐயங்கார். 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாசன் ஐயங்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? வேத காலத்திற்கு திரும்புங்கள் தயானந்த சரஸ்வதி. தீண்டாமை ஒரு பாவச் செயல் காந்திஜி. டெல்லி சலோ பகத்சிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதுல பொருந்தாதது, தவறானது தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம் ஜவஹர்லால் நேரு. இது சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார். இருப்பினும் தேர்தலில் காங்கிரசின் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியே காரணம். மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஓர் ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும் அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டவர் என பெயர் என்ன யார் கூறியது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி டாக்டர் ஹென்ரிக் லுபாக். ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஓர் ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும் அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டவர் என யார் கூறியது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி டாக்டர் ஹென்ரிக் லுபாக். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி நேஷனல் ஹெரால்டு. ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை நேஷனல் ஹெரால்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நேரு டில்லி உடன்படிக்கையை லியாகத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி? 8 ஏப்ரல் 1950. நேரு டில்லி உடன்படிக்கையை லியாகத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 8 ஏப்ரல் 1950. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த சிறையில் நேருவால் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகம் எழுதப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அகமது நகர் கோட்டை சிறை. பின்வரும் எந்த சிறையில் நேருவால் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகம் எழுதப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அகமது நகர் கோட்டை சிறை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு எனும் வார்த்தையை முதலாக பிரபலப்படுத்தியவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பண்டித ஜவஹர்லால் நேரு. பின்வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு எனும் வார்த்தையை முதலாக பிரபலப்படுத்தியவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உலக வரலாறு ஓர் பார்வை, அதுக்கடுத்து ஓர் சுயசரிதை சுதந்திரம் நோக்கி, அதுக்கடுத்து இந்தியாவின் கண்டுபிடிப்பு, கடைசியா சுதந்திரத்திற்கு முன். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 2, 1, 3, 4. நெக்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் பற்றிய வினாவிடைகள் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு? 1913. ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 1913. நெக்ஸ்ட் கொஸ்டின் அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ரவீந்திரநாத் தாகூர். அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தனது கவிதை தனித்திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ரவீந்திரநாத் தாகூர். தனது கவிதை தனித்திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி ரவீந்திரநாத் தாகூர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். வங்க பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டார். அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டது. பாரதி. ரவீந்திரநாத் தனது தொடக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டார். அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஸ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, பங்களாதேஷ். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஸ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார். பங்களாதேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ரக்ஷபந்தன் தினம். அதுதான் ராக்கி பந்தன் தினம் கொடுத்திருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் ரக்ஷபந்தன் தினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, வி.பா. யீட்ஸ். கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் வி.பா. யீட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து காமராசர் பற்றிய வினாவிடைகள் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, காமராஜர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, கு. காமராஜர். தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, காமராஜர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, வேலூர் சிறை. 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம் வேலூர் சிறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எந்த கூற்றுகள் காமராஜர் பற்றி சரியானவை? அவர் உப்பு சட்டம் பிரிவு 74 கீழ் கைது செய்யப்பட்டார். அவர் மார்ச் 12, 1931ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். அவர் 1926ஆம் ஆண்டு தேர்தலில் ராஜாஜியுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வந்தார். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி, 1 மற்றும் 2 சரி. 3 வந்து தப்பு, 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, காமராஜ். 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, காமராஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராசரின் அரசியல் குரு டேஸ் சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு டேஸ் சத்தியமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராஜரை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ஆவார். இது சரி. 1937இல் சேலத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது வந்து தப்பு. அடுத்து, குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இது சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1 மற்றும் 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராசரின் அரசியல் குரு யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? 9 ஆண்டுகள். காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 9 ஆண்டுகள். 1940ஆம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது காந்திஜி. 1940ஆம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, காந்திஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் காமராசர்.
சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் காமராசர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி டேஸ் ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஸ்ரீவில்லிபுத்தூர். 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி டேஸ் ஆகும். ஸ்ரீவில்லிபுத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. மதுரை காந்தி, என்.எம். சுப்பராமன். தட்சிண காந்தியும் இந்த என்.எம். சுப்பராமன் தான். இவர் மதுரை காந்தி அல்லது தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுவார். இது ராஜாஜின்னு கொடுத்திருக்காங்க, இது தப்பு. அதுக்கடுத்து வித்யாலயா ஐயா காமராஜர், இது சரி. தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை ஏ ராமசாமின்னு கொடுத்திருக்காங்க. இது சீர்காழி ஆர் அரங்கநாதன் தான் வருவாரு. இந்த கொஸ்டின் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷனல் ஏ 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1976 காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, பாரத ரத்னா. 1976 காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? ஆப்ஷனல் சி, பாரத ரத்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது யார்? காமராசர். இந்திய சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, காமராசர். இந்த வீடியோல நேரு, தாகூர் மற்றும் காமராசர் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.